சௌக்கியமா இருக்கியாமா? தங்கச்சி பாத்துக்கோ. நல்லா இருக்கு. யாருங்க இந்த நாயே? நம்ம வீட்டு நாய் தான் சாந்தி. சின்ன குட்டியில இருந்தே நான் தான் இதை வளர்த்தேன். அதனாலதான் உங்க பின்னாலேயே ஓடி வந்துச்சு. ராசி இறங்குமா, இறங்குல இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். தம்பி, நீங்க கவலைப்படாம போங்க. நாங்க இதை எங்க உசுரா பாத்துக்கிறோம். பாடு என் தங்கம். உனக்கு பால் கொடுக்குறோம், ரொட்டி தர்றோம். நாயாடி இது மார்க்கெட்டை வரை ஆசை வரை கேக்குது உனக்கு. இவர் வளர்த்த நாயப்பா. நாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு வரும்போது இது வந்து கார்ல உட்கார்ந்துருச்சு. இவர் இறக்கி விட்டுட்டு வந்துட்டாரு. எப்படியோ இங்க வந்துருச்சப்பா. இரு சாந்தி, நான் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள எவ்வளவு பிரியமா பின்னாடியே தேடி வந்திருக்குது. அதை கொண்டு போய் விட போறீங்களே, சும்மா இங்கே இருந்துட்டு போட்டோம். நீங்க போங்க. மாப்பிள்ளை வாழ் வளர்த்தனாயோ? ஆமாக்கா, தேவைதானே. ஜமீன்தார் பரம்பரை. அங்க இருக்கிற பாலம் பாலமான தங்கத்தையும் கட்ட கட்டையான கரன்சி நோட்டையும் பாதுகாக்க இப்படி ஒரு அல்சேஷன் வேண்டாமோ? இந்த நாய்களுக்கே சோறு இல்ல, இதுங்களுக்கும் ஒரு நாய். மீனாட்சி, பூகம்பம் இருக்கே அது பூமியில மட்டும் ஏற்படுறதில்ல. சில சந்தர்ப்பங்கள்ல மனிதனுடைய உள்ளத்திலேயே ஏற்படுறது உண்டு. அதனால கொஞ்சமாவது மனித உணர்ச்சிக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கும். இப்ப நான் என்ன நடந்துக்கல? ஏசாதே. அக்கா, என்னடா? நம்ம சாந்தி போட்டிருந்த வைர நெக்லஸையும் வைர மோதிரத்தையும் கழட்டி அங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் போட்டு வந்துருச்சுக்கா. என்னங்க பூகம்பம் இப்ப என் மனசுல ஏற்பட்டுடுச்சு. வாங்க. என்னமோ மனித உணர்ச்சிக்கு மரியாதை கொடுன்னு சொன்னீங்களே, இப்படி பகல் கொள்ள அடிக்கிற கூட்டத்துக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது? என்ன கொள்ள போயிடுச்சுப்பா? 1 மணி நேரம் உங்க பொண்ணு அவன் கூட வெளியில அனுப்பத்துக்குள்ள அவ போட்டிருந்த வைர நெக்லஸையும் வைர மோதிரத்தையும் கழட்டிட்டு விட்டுட்டாங்க. போச்சு. என்ன சொல்ற நீ? போன இடத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கழட்டி போட்டு வந்துட்டாளாம். உங்க மனத்தை மாப்பிள்ளை சொல்லாமலா கழட்டி போட்டிருப்பா? சத்தியமா சொல்லு, அவர் வேண்டாம் வேண்டான்னு வற்புறுத்தி கூட நான் தான் என் இஷ்டத்துக்கு போட்டுட்டு வந்தேன். சாந்தி, நீ யார் இஷ்டத்துக்கு போட்டிருந்தாலும் சரி, நீ போட்டது தப்புதான் அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்றேன். இதுக்குள்ள அங்க யாரும் அதை வித்து தின்றுக்க மாட்டாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள நான் போய் இதை படாத கொடுத்துருக்கேன். மாப்பிள மாறி போங்க. இல்லைங்க, இருக்கு மனசு சரியா இல்லைங்க. நான் இப்ப நான் சொல்றேன் மாப்பிள, போறீங்களா இல்லையா? எப்படி மாமனார், எப்படி மாமனாருக்கு அடங்கி போற ஒரு மாப்பிள்ளை, இவங்க 2 பேருக்கும் உள்ளடக்கமா ஒரு பொண்ணும், பரம்பரை நாடகக்காரங்க கூட இப்படி நடிக்க மாட்டாங்க போல இருக்கே. டேய் டேய் ஜம்பு, எங்கடா போனே? என்னக்கா என்ன? டேய், இனிமே இந்த வீட்டுல யாரையும் நம்பறதுக்கு யோகியது இல்லடா. இரும்பு பொட்டி, நகை பொட்டி, எல்லா பொட்டிகளுக்கும் 2 பூட்டா போட்டு பூட்டி சாவியை கொண்டு போய் பேங்க்ல வை. ஏழை கும்பல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டை கொள்ளடிக்க திட்டம் போட்டிருக்காங்கடா. என்னயா? அலேக் அலேக் ஏமே நாமே மாமியாரே வாய்ப்படி. ஆமா, இன்னும் நீ பாட்டு கண்ட்ரோல் இல்லாம கத்தின போற. என்ன சமாச்சாரம்? அது பேபி வைர நெக்லஸையும் வைர மோதிரத்தையும் சாந்தி கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டாமா. இன்னும் விலை போறாது? 30,000. 30,000க்கு இன்னும் ₹1,00,00,000 கொள்ள போன மாதிரி கொலைச்சிக்க நிக்கிறேன். எங்க மலையாவுல எங்க ஊட்டாண்ட வருஷத்துக்கு 30,000க்கு நாய் பிஸ்கெட் வாங்குவோம். அது எனக்கு தெரியாதா? நீ எனக்கு சொல்லணுமா? கேக்குற கேளுக்கு நின்னுக்கு பதில் சொல்ல. சொல்றமா? நீ பணக்காரியா? நீ பச்சவளா? நீ இன்னாமே கேக்குறதுக்கு பதில் சொல்லாம நின்னுக்குனே இருக்கிற. வாய்ப்படி. என்னம்மா? ஆமா, இந்த ஊடு வாசல் எல்லாம் உன்னானதா இருக்குதா?
இல்ல எங்கேயாவது மாறுவாடாண்டு அடமானம் வச்சிருக்கியா? ஐயோ, எல்லாம் என் பேர்ல தாமா இருக்கு. காரணம் கடன் கிடையாது. வேணா எல்லா பத்திரத்தையும் உனக்கு காமிக்கிறேன். நீ பண்ற ரப்சரை பத்தி என்னால நம்ப முடியலையேமே. ஏதோ பேப்பர்ல பேர் வந்துச்சே, பெரிய மனுஷியா இருப்பேன்னு நினைச்சு இந்த திபங்களால வந்து பூந்துட்டேன். பேபிமா, அது என்னமா அது திகில் பங்களா? திகில் பங்களா தான். இந்த அம்மா சதா போடுற பேய் குச்சில கேக்குறப்போ இத்த மன்சால் பங்களான்னு எப்படி சொல்றது? அப்படி சொல்லுமா, நீ ஒருத்தி தான் அதை இங்க சொல்ல முடியும். இன்னும் கூச்சல் போடுறப்பா இந்த அம்மா. பேபிமா, இனிமே நான் கூச்சலே போட மாட்டேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அத்த ஞாபகம் வச்சுக்கோ. இனி சத்தம் போட்டேன், அடுத்த பிளேன்லயே மை கோயிங் மலையா. வேண்டாமா பேபிமா, வேண்டாம் வேண்டாம். எங்க அம்மா மடக்கிறதுக்கு இதான் ரூட்டு. யோ, எங்க அம்மா என்ன கண்டு அல்டாஸ் ஆவறது பார்த்தா படம் மஜாவா இருக்குதியா. இப்பவே ஒரு பாட்டு பாடி ஆடணும் போல இருக்குதியா. என்னன்ற நீ இழந்த பிற பாட்டா கொண்டு எந்த பாட்டா இருந்தாலும் வெளியே பாடலாமா? அலே அலே வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைச்சா வழுக்கிறியே நீ அலே. போல உடம்பு அல்லே, ஒரு புல்தா தஞ்சல் தா பண்ணணும் அல்லே. வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைச்சா வழுக்கிறியே நீ அல்லே. போல உடம்பு அல்லே, ஒரு புல்தா தஞ்சல் தா பண்ணணும் அல்லே. பார்த்து தினம் காத்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே. உன்னை பார்த்து பார்த்து தினம் காத்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே. ஆசை என்ன சொல்லட்டா, ஆவேசம் என்ன சொல்லட்டா, ஆசை என்ன சொல்லட்டா, ஆவேசம் என்ன சொல்லட்டா. எங்க அம்மா இங்கே வந்துட்டா. போட்டுடாத. வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைச்சா வழுக்கிறியே நீ அல்லே. போல உடம்பு அல்லே, ஒரு தஞ்சல் தா பண்ணணும் அல்லே. கொஞ்சம் பழகி பாரு, சும்மா தெரியும் ஜோரு ஜோரு அலே. என்னை பாரு பாரு, கொஞ்சம் பழகி பாரு, சும்மா தெரியும் ஜோரு ஜோரு அலே. கொச்சு பின்ன இருக்கட்டா, கமால வேலை கட்டட்டா. கொச்சு பின்ன இருக்கட்டா, கமால வேலை கட்டட்டா. கையால் உன்னை தூக்கட்டா. அல்லே அல்லே, கொத்தவரங்க போல உடம்பு அல்லே, ஒரு குல்சாவத்தான் ஜல்சா பண்ணணும் அல்லே. இந்த அண்ணன் நடிய மாத்து, கல்சா ஜல்சா குல்சா பண்ணணுமே. பைசா பைசா நைசா போகணுமாலே.